கொஞ்சம் ட்ரை பண்ணுடி. ஐயோ சின்னத்து வலிக்குது. முயற்சி பண்ணுடி. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. வேற வழியே தெரியல லக்ஷ்மி. என்ன சின்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க? நீ லூசு மாதிரி நடந்தா இப்படிதான் ஆகும். இது அவளுக்கு ஃபெவிகால் கலந்து நான் கொடுத்த கோலமாவ. அவ இத தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வம்பு பண்ணி நேக்கா கிண்ணத்தை மாத்திட்டா. இப்ப என்ன பண்ண? அப்போ அந்த துளசி ஜெயிச்சிருவாங்கறியா? பாட்டி, நீ வேற. நிறைய பேர் போட்டியில கலந்துக்கிட்டாங்கல்ல, அவ கண்டிப்பா ஜெயிக்க மாட்டா. நீங்க வேணா பாருங்க, வேற யாராவது தான் ஜெயிப்பாங்க. அடி போடி, அவ தான் ஜெயிப்பா. அவ புத்திசாலிடி. உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது. எப்பவும் போல துளசி போடுற கிருஷ்ணர் பாதம் தான் நல்லா இருக்கு. ஆமாண்ண, ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணரோட பாத வரையற போட்டியில யார் ஜெயிச்சீங்கன்னா வேற யாரு? எப்பவும் போல நம்ம துளசி தான். கை வலிக்குது பாட்டி. அதான் அந்த அடங்காப்பிடாரு ஜெயிச்சு நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டால. இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. இருடி, உனக்கு இருக்கு. மேல ஏத்துங்கோ. துளசி என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இந்த உரி அடிக்கிற போட்டி முடிஞ்சதும் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி என்கிட்ட பேச வச்சிடணும். சார், ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம். போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. போ. யார் முதல்ல அடிக்க போறீங்க? நான் அடிக்கிறேன். ஆமா, என்னம்மா அடிச்சு கிழிச்சிடற மாதிரி முதல்ல போறத பாரு. ஓடி. அடி லக்ஷ்மி. லக்ஷ்மி விடாத, அடிச்சிரு. லட்சுமி அடிடி, நல்லா அடி. அடி லக்ஷ்மி, அடி. அடி. அடி அடி. ஆஹா, இந்த குழந்தையில அடிக்க முடியல. புடிங்க. அடுத்து யார் வர்றீங்க? நான் போறேன். பாப்பா, இந்தா கொடுங்க.
நம்ம தம்பிய பாருங்க. சித்தி, விஸ்வா உரி அடிச்சு இந்த போட்டியில ஜெயிக்க போறான். நீங்க வேணா பாருங்களேன். கண்டிப்பா பைரவி. விஸ்வா அடிச்சானே லட்சுமி அடிச்சானே ரெண்டும் ஒண்ணுதானே? மாமா, நான் தான் அடிக்காம விட்டுட்டேன். நீங்களாவது அடிங்க மாமா. ஏய், விஸ்வா அடிடா. அடி. மாமா அடிங்க, அடி விஸ்வா. அடிங்க. அடி. மாமா அடி அடி. அடி. இந்த உரிய நாம் அடிக்கிறத விட துளசியை அடிக்க வச்சு அவளை போய் பாராட்டுற மாதிரி 4 வார்த்தை பேசலாம். அப்படியே அவளை சமாதானப்படுத்துற மாதிரி ஆயிடும். என்ன மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? நல்ல கம்பு எடுத்து உரிய அடிங்க. விஸ்வா அடி. விஸ்வா நல்ல அடி. அப்படிதான் அடிங்க. என்ன மாமா? இந்தாங்க. மாமா என்ன? என்ன பைரவி? அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? நம்ம துளசி தான். ஆமா. சித்தி, இந்த கன்றாவி எல்லாம் என்னால பார்க்க முடியாது. ஆமா பைரவி, நாம இங்க இருக்க வேண்டாம். வா போலாம். வாங்க. இவ உரி அடிக்கிறத யார் பாத்துட்டு இருப்பாங்க? எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி வேற முன்னாடி வேலை வந்து இல்ல. நிக்கிறா. வா 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 பைரவி போலாம். சின்னத்த, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ இந்த போட்டியில இந்த துளசி கண்டிப்பா தோக்கணும். என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். தம்பி. சொல்லுங்க மேடம். இப்ப அந்த பொண்ணு இருக்கால, ஆ. அவ எக்காரணத்தை கொண்டும் இந்த உரிய அடிக்கவே கூடாது. கயிறை நல்லா இழுத்து புடி. ஐயே, அப்படிலாம் பண்ண முடியாது மேடம். என்ன பண்ண முடியாதா? அதோ அங்க போறாங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா? யார் மேடம்? அவங்கதான் இந்த சிட்டி கமிஷனரோட ஒய்ஃப். அவங்க சொல்லிதான் நான் இத சொல்றேன். அவங்க சொன்ன மாதிரி பண்ணல, நீ எங்க இருப்பேன்னு தெரியும்ல. மேடம் மேடம் வேணாம். ஒண்ணும் பயப்படாத. அவங்க சொன்ன மாதிரி பண்ணு, எல்லாம் சரியா போயிடும். இந்தா மேடம், பணம்லாம் வேணாம் மேடம். குடி. வேணாம் மேடம். இந்த குடி. மேடம் குடின்றல சொன்ன மேடம். பண்ணிடுவல. பண்ணிடுவோம் மேடம். கயிறை நல்லா இழுத்து புடி. சூப்பர். இது அப்படியே டைட்டா பிடிச்சுக்கோ. சரிங்க மேடம். என்னாச்சு சின்னத்த? பொறுமையா இரு, எல்லாம் நடக்கும். துளசி, என்னது, நாம் அடிக்கும்போது ரொம்ப கீழே இருந்துச்சு, இப்ப ரொம்ப மேல இருக்கு. என்னன்னே ஒன்னும் புரியலையே.
சத்யவதி காசு எடுப்போம் வா. நான் சொன்னேன்ல. விஸ்வா தம்பி, என்ன இது? எல்லாரும் பாக்குறாங்க. ஏய், உனக்குலாம் அறிவே இல்ல? எவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க, ஒரு ஆம்பளை மேல சாஞ்சிட்டு நிக்கிற. ச்சீ, மாலைய கழட்றி. ஏ லக்ஷ்மி, மாலை ஒரு என்ன கேடு. பண்ற? ஏ லக்ஷ்மி, ஏன் இப்படி ஆமா. பண்ற? நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் இப்பவே போய் எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்றேன். லக்ஷ்மி, பைரவி அம்மா, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு என்ன, கமிஷனரோட பொண்டாட்டி விதவிதமா தான் கட்டிப்பாங்க. பைரவி அத்தை, அத்தை, பைரவி அத்தை. ஏய் கனகலட்சுமி, என்னடி நடந்துச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடி வர? அத்தை, அந்த துளசி இருக்கால, அவ அந்த துளசி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நில்றி. ஏய், திருட்டு பூனை, என் கழுத்துல இருந்த செயின் எங்கடி? நீ தானே எடுத்த, குட்ரி. துளசி, செயின் போன போட்டு போது நம்ம வேற வாங்கிக்கலாம். பிரச்சனை வேணா துளசி, வா போலாம். நீ சும்மா இரு சிவகாமி. எனக்கு அந்த செயின் ரொம்ப முக்கியம். அது வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். நீ லக்ஷ்மி, அதானே கேட்டுட்டே இருக்கல, என் செயினை குட்ரி. ஏய், என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஆ? ஏங்க, உங்க பேரு லக்ஷ்மியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க என்ன? ஏய், நான் சொன்ன கேளு துளசி, வா போலாம். என்ன ஆத்தாளு மகளும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? ஏய், தலையே வாய் அடிச்சு நிக்குது. வாலு, நீ ஏன்டி ஓவரா பேசுற? ஏய் லக்ஷ்மி, அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு திருட்டு வேலையா பண்ற? அத்தை, துளசி மேல தேவையில்லாம பழிய போடுற அத்தை. நான் செயின் எல்லாம் எடுக்கல அத்தை. ஏய் துளசி, உரி அடிக்கிற போட்டியில நடந்த கூத்த மறைக்க இங்க வந்து டிராமா போட்டுட்டு இருக்கியா? லக்ஷ்மி பண்ண திருட்ட மறைக்க நீங்க தான் டிராமா போடுறீங்க. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? லக்ஷ்மியோட அந்தஸ்து என்ன, ஓ அந்தஸ்து என்ன? ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத உன் கழுத்துல கிடந்த செயின இவ எதுக்கு எடுக்க போறா? அப்படி செய்ய இவ என்ன உன்ன மாதிரி பரதேசியா? இவ இந்த பைரவியோட மருமகளாக போறவ. இவள பார்த்து என்ன திமிர இருந்தா நீ திருடின்னு சொல்லுவ. அப்படி சொல்லு பைரவி. என் புள்ள கால் தூசிக்கு பெறுவானாடி உங்க அப்ப. மாசமான கவர்மெண்ட்ல கை நீட்டி சம்பளம் வாங்குற உங்க அப்பா எங்க? எங்க சொத்தோட மதிப்பு எங்க? எங்க லெவலுக்கு உங்ககிட்ட நின்னு இப்படி சரிசமமா பேசுறதே தப்பு. இதுல வேற என் பேத்திக்கு திருட்டுப்பட்ட வர கட்டுறியா நீ?
சரியா சொன்னீங்கம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல. இப்படி சொன்னா நாம அசிங்கப்பட்டுக்கிட்டு போனா போகுதுன்னு இவளுக்கு வேற ஒரு செயினை வாங்கி கொடுத்துருவோன்னு கணக்கு போட்டுட்டு வந்திருக்கா. அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்ல. என் செயினை கொடுங்க, அது போதும். துளசி, உன் செயின் இங்க இருக்கு. இந்தா துளசி. இல்ல விஸ்வா, இது என்னோட செயின் இல்ல. இதே மாதிரி 2 செயின் இருக்கு. நீ உன்னோடத கொடுத்து இந்த லக்ஷ்மிய காப்பாத்த பாக்குறியா? ஏய், சொன்னா உனக்கு புரியாதா? இது உன்னோடதுதான். நீ என் மேல விழுந்த இல்ல, அப்போ இந்த செயின் என் பட்டன்ல மாட்டிக்கிச்சு. இந்தா. இல்ல, இது ஏன் செயின் இல்ல. எனக்கு வேண்டாம். சொல்ல சொல்ல கேட்க மாட்டியா? இது உன் செயின் தான். இந்தா வச்சுக்கோ. விஸ்வா, ஆஹா, இது அந்த பகவானோட அனுகிரகம். இந்த நல்ல நாள்ல ஒரு சிறப்பான காரியம் நடந்திருக்கு. துளசி, விஸ்வா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது பூர்வ ஜென்ம பந்தம். நிறைஞ்ச முகூர்த்தம் இது. பகவானோட கைங்கரியம் இது. ரெண்டு பேரும் தீர்காயுசா இருக்கணும்.